கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது நாள் கிருபையின் கூட்டத்தின் நற்செய்தி, சுவிசேஷ செய்தி, கிருபையின் செய்தி, பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பொக்கிஷத்தின் செய்தி, தீர்க்க தரிசன செய்திகள். இந்த செய்திகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த காரணமே நாம் அவருக்கு பொன்னாக விளங்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில அவருக்காக வாழணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே 2 காரியத்தை பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு முதல்ல ஏவாளுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஒரு குழந்தை காயேன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. 2வது குழந்தை ஆபேல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறை நாம் பார்க்கும்போது காயேன் விவசாயம் செய்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபேல் அவர் ஆடு மேய்க்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே இந்த முதல் காலத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட இவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். வாலிப பருவம் வருகிறது. அங்கே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வு வருகிறது. அவர்களுக்கு அந்த காலத்தில் தொழுது கொள்ளக்கூடிய அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம் அவ்வளவுதான். ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு தெய்வ பக்திக்கென்று அந்த இடத்தை நியமித்துக் கொண்டு அந்த இடத்துல பலி செலுத்துகிறார்கள். ஆகினாலே பலி செலுத்தும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இருவரும் கொண்டு வந்து அந்த பலிப்படத்தில் காணிக்கை படைக்கிறார்கள். காணிக்கை படைக்கும் போது அவன் விவசாயத்திலிருந்து காய்கறிகளை கொண்டு வந்து படைக்கிறார். இந்த ஆபேல் நல்ல ஒரு கொழுமையான ஆடுகளை தேடி அந்த ஆடுகளை கொண்டு வந்து அந்த ஆடுகளில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து படைக்கிறார். அது கொழுமையானது, பழுதற்றது, பரிசுத்தமானது, இரத்தம் உள்ளது. ஆகினாலே காய்கறிகள் படைத்த காயனுடைய விசுவாசமும் அவனுடைய பிறந்த நோக்கமும் காய்கறிகள் வழியாக மனுஷன் சாப்பிட தான் முடியும், பரிசுத்தமாக முடியாது. ஆனால் ஆபேலுடைய ரகசியம் பாருங்க, ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து படைக்கிறார். ரத்தம் இருக்குது அதில். அப்போ அந்த ரத்தத்தின் மூலமாய் பாவதோஷம், கர்மதோஷம், ஜென்மதோஷம் போகும். அதை அவர் அறிந்தாரோ அறியலையோ, ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து வைத்து பலி செலுத்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்ன செய்தாரா, இந்த கனிகளை கொண்டு வந்த இந்த காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் போது அந்த ஆட்டை அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த பலி ஏற்றுக்கொண்டார். இந்த ஏற்றுக்கொண்ட பிறகு அங்க நடந்த சம்பவம் என்னவென்றால், இப்போது நிச்சயமாய் ஆபேலை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். இந்த காயினுடைய காணிக்கை அப்படி நிற்கிறது. ஆபேலுடைய காணிக்கை மறைந்து விட்டது. கர்த்தர் எடுத்து விட்டார். அவர் அக்கினியினால அதை பட்சித்து எடுத்துக்கொண்டார். இப்போ நடக்கிற சம்பவம் என்னவென்றால், காயனுக்கு தன் சகோதரனுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று எரிச்சல் அடைந்து கோபம் மூண்டு தன் சகோதரனை கொலை செய்து விடுகிறான், தன் சகோதரனை கொன்று விடுகிறான். உலகத்துல 2 ஆண் பிள்ளைகள் முதல்ல பிறந்தாங்க. 2 ஆண் பிள்ளைகளுக்குள்ள ஒரு கொலை விழுந்திருக்குமானால் இன்றைக்கு இருக்கிற ஜனக்கூட்டத்தில் எத்தனை கொலை நடக்கும் நீங்களே யோசித்து பாருங்க. அப்போ கொலை செய்கிற ஆவி காயேனுக்குள்ள இருந்திருக்கிறது, அது மறைந்திருந்திருக்கிறது. அப்படியானால் இவள் ஏதேன் தோட்டத்தில், ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் முதலாய் இந்த சாத்தானை சந்தித்த போது அவனுடைய வித்து
அந்த சாத்தானுடைய வித்து இவருடைய கர்ப்பப்பையிலே மறைந்திருக்கிறது என்ற ரகசியம் இங்கே வெளிப்படுகிறது. ஆகினாலே இந்த காயேன் கொலை செய்கிறவனாய் மாறினான். அதே நேரத்தில் அவன் காணிக்க படைக்கும் போது கூட காய்கறிகளிலே நல்லதை கொண்டு வரவில்லை. அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காய்கறிகளை கொண்டு வந்து படைத்திருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய சிருஷ்டிப்போ, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, அவனுக்குள்ள இருக்கிற கிரியைகள், அவனுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாமே அந்த ஏதேன் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த சர்ப்பத்தோட குணலட்சணம் அப்படியே இருக்கிறது. ஏன் ஆண்டவர் வேதத்தை சர்ப்பமா ஒப்பிடுறாரு சாத்தானா? சர்ப்பம் ஒருத்தனுடைய விஷம் கசப்புள்ளது, அது மரணத்தை கொண்டு வரும். அதனால பிசாசும் கூட அவன் கசப்புள்ளவன், அவனுடைய பாவம் மரணத்தை கொண்டு வரும். அதுக்காக தான் சர்ப்பத்தை ஒப்பிட்டு பேசினார். ஆனால் சர்ப்பம் கிடையாது, சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது வேதத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயேனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். இப்போ ஒரு பொய் சொல்றான் பாருங்க, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரத்தத்துக்குள்ள சத்தம் இருக்கிற. ரத்தம் இருந்தால் உயிர் இருக்கும், உயிர் இருந்தால் பேசு சக்தி இருக்கும். ஆகியனால தான் வேதம் சொல்லுகிறது, அன்பு பிரியமானவர்களே, இந்த ஆபேலுடைய ரத்தம் பூமியில சிந்தன உடனே அந்த ரத்தத்துக்குள்ள இருந்த ஜீவாத்மா, அந்த சத்தம், அந்த உயிர் நேர சென்று பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சன்னதியில் நின்று அந்த சத்தம் பேசுகிறது, நான் பூமியிலிருந்து வந்து விட்டேன் என்று சொல்லி. அப்பொழுது காயேனை கேட்கிறார் ஆண்டவர். உடனே அந்த பரிசுத்த ரத்தம் பேசுகிறது. ஆபேல் ரத்தம் அங்க போய் பேசின உடனே அங்கிருந்து பரிசுத்த ரத்தம் பேசுகிறது. ஜீவ ஆத்மாவை கொடுத்த ரத்தம் பேசுகிறது. காயேனே, எங்க உன் சகோதரன் என்று சொல்லி. எனக்கு தெரியாது, நான் அறியே, நான் காவலாளியா என்று பொய்யை சொல்லுகிறார். உலகம் முழுவதும் பொய், உலகம் முழுவதும் கொலைகள், உலகம் முழுவதும் தந்திரங்கள், உலகம் முழுவதும் பாவங்கள், உலகம் முழுவதும் மரணங்கள். ஒரு தீய சக்தியாகிய வலு சர்ப்பமாகிய சாத்தான் இந்த பூமியை நிரப்பி விட்டான். மறந்து விடாதீர்கள், இப்படிப்பட்ட ஒரு கொடிய உலகத்தில் நம்மோடு பேசுகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம் பூமிக்கு வந்தது. அன்றைக்கு ஆபேலை மீட்பதற்காக வார்த்தையின் மூலமாய் அந்த ரத்தத்துக்காக பரிந்து பேசினார். கொஞ்ச காலம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். இப்பொழுதோ இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பரிசுத்த ஆன்மாவை கொடுத்த ஆண்டவர் பூமியில இயேசு என்ற நாமம் தரிக்கப்பட்டவராய், அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நித்திய பிதா, தேவாதி தேவன் இந்த பூமியில அவர் பிறந்து இந்த பூமியில 3 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த உலகத்திற்காக மரித்து இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியாக நம்ம ரத்தத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொரு மனுஷருக்கும் மனசாட்சி உண்டு. பிரியமானவர்களே, இந்த இயேசு என்ற வேதம் மனசாட்சியோடு பேசுகிற வேதம். ஆகையினாலதான் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் 90% ஜனங்கள் தங்களுடைய குற்றங்களை, தன்னுடைய பாவங்களை மனசாட்சியோடு அறிக்கிட்டு ஆண்டவரிடத்தில் சமாதானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த பரிசுத்த வேதாகமும் மனசாட்சியோடு பேசுகிற வேதம், மறந்து விடாதீர்கள். ஆகையினாலே இந்த காயேன் சர்ப்பத்தின் வித்தாக, சாத்தானுடைய வித்தாக இருக்கிறபடியினாலே ஆபேலை கொலை செய்தான், தன் சகோதரனை கொலை செய்தான். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வித்தாக மாறணும். இந்த வசனத்தை கேட்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய பரிசுத்த வித்தாக மாறணும். அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியாக மாறணும், பரிசுத்த மனுஷனாக மாறணும். ஆண்டவர் அதற்காக தான் இந்த பூமியில பேசுகிறார். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் பேசுகிறது, நம்மை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக. பிரியமானவர்களே, ஆகினாலே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மனுகுலத்தை சுத்திகரிக்கும் என்று சத்திய வேதம் திட்ட தெளிவாக அறிவிக்கிறபடினாலே இந்த ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே இந்த பாவ ரத்தத்தை கழுவி பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே,
உடைய நாமம் மகிமைப்பட இந்த உலகத்தில் ஆண்டவரே ஆண்டவர் வழி வழியாய் பிரவேசித்த இந்த பாவத்தை அணை கட்டும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்து அணை கட்டி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுப்பா, நம்புகிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் ரத்தத்தில் விளைகிற பாவ சக்திகளையும் பாவ கிரியைகளையும் அழித்து விட்டு பரிசுத்த கிரியைகள், பரிசுத்த பழக்க வழக்கங்கள் எங்களுக்குள்ளே, இந்த செய்தி கேட்கிறவர்களுக்குள்ளே, இந்த உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களுக்குள்ள பரிசுத்த பழக்க வழக்கங்கள் பலுகி பெருகும்படி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.